என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஜீவன் முக்தி மகானந்த சாட்சி பூதாய யோகினே மகாஸ்வாமி கனிஷ்டாய சிவாரியாய நமோஸ்துதே. பட்டினத்திரைகள். பட்டினத்தாரோட நிஜ பேரு யாருக்குமே தெரியல. வெண்காட்டார் அப்படின்னு தான் அவரை கூப்பிட்டு இருந்தா. தனது பெற்றோர்களோட திருவெண்காட்டில் வாழ்ந்துருந்தார். வாணிபத்தை விருத்தி பண்ணுறதுக்கு, அதாவது பிஸ்னஸை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்காக காவேரிப்பட்டினத்துக்கு வந்துட்டார். அயல் நாடுகளோட வியாபாரத்தினால பெரும் லாபம் இவருக்கு. இவர் ரொம்ப தர்மம் பண்ணுவார். தெய்வங்களுக்கெல்லாம் பண்ணுறது ஒன்றும் குறைச்சலே இல்லை, எல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் இவருக்கு ஒரு குறை இருந்தது. என்ன? குழந்தை இல்லை, புத்திரபாகியம் இல்லை. இவர் ஸ்வேதாரண்ய சுவாமிகள்கிட்ட ரொம்ப பக்தி, அபார பக்தி. எப்பப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்பப்போ திருவெண்காட்டுக்கு போயிட்டு கோவிலில் தங்கி தரிசனம் பண்ணுறது வழக்கம் இவரோடது. பகவான் இவரோட கனவுல வந்தார். நீ க்ஷேத்திர யாத்திரையை மேற்கொள் அப்படின்னு உத்தரவு போட்டார். இவரும் ஸ்தலங்கள் எல்லாம் தரிசிச்சுட்டே வரார். திருவடி மருத்துவரை தங்கின்னு இருக்கார். அப்போ இவரோட கனவுல மகாலிங்கர் வந்து மருத மரத்தடியில் ஒரு குழந்தை வச்சுருக்கோம். அந்த குழந்தை எடைக்கு தகுந்த தங்கத்தை நீ சிவாச்சாரியார்கிட்ட கொடுத்துட்டு குழந்தையை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறார். உடனே தங்கத்தை ஏற்றுண்டு குருக்களும் குழந்தையை கொடுத்துட்றார். தங்கத்தை வாங்கிக்கிறார். அந்த தங்கத்தை எடுத்துட்ட குருக்கள்லாம் அது லிங்கத்துக்கு அஞ்சுதல நாகாபரணம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தின்றார். குழந்தையை எடுத்துகிட்ட தம்பதிகளுக்கு தெய்வ கைங்கரிகளும் அன்னதானமோ எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. குழந்தைக்கு மருதவாணன்னு பேர் வச்சுருக்கா. குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமா வளர்ந்துட்டு இருக்கான். குழந்தைக்கு 12 வயசாச்சு. சரி, இனிமேல் இவனை வாணிகத்தில் ஈடுபட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு குழந்தைய பிஸ்னஸில் இது பண்ணுறா. நீ பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டுன்னு நிறைய விலை மதிப்புள்ள பொருள்கள்லாம் கொடுத்து இவளை அனுப்புகிறா. கூட வந்தவாள்லாம் எல்லாம் கொண்டு போன சாமானெல்லாம் விற்றுட்டு விலை மதிப்புள்ள பொருள்கள்லாம் வாங்குறான். அதே மாதிரி இவனையும் பண்ணுறதுக்கு சொல்கிறா. ஆனால் அவன் தடுத்துடுறான். இல்லை, இது என்னோட சொத்து, நான் தான் எஜமானம், இதை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறான். சிப்பந்திகள்லாம் ஒன்றுமே சொல்லலை, பேசாமல் இருந்துட்டா. உடனே இவர் என்ன பண்ணுறார், விலையை இந்த விரலின்னு சொல்லுவாத விராட்டியெல்லாம் வாங்க உத்தரவு போடுறான். மேலும் இந்த கொண்டு போன சாமான் எல்லாம் விற்றுட்டு அந்த காசையும் கொடுத்து அந்த காசுக்கும் விராட்டிகளை வாங்குறான். அங்கே இருக்கிறவெல்லாம் உள்நாட்டு கிராமங்களுக்கு போயிட்டு நிறையா விராட்டியெல்லாம் வாங்கி சேகரிச்சுண்டாச்சு. எல்லாரும் யோசிக்கிறா, என்னது இது, இப்படி போய் விராட்டியை போய் வாங்குறான், என்ன பலன் இதில் அப்படின்னு அவெல்லாம் யோசிக்கிறா. ஒரு கப்பல் முன்னாடி கப்பல் திரும்பி வந்து கொடுத்து, ஐயோ அதில் குழந்தை வரலையே அப்படின்னு அப்பா கவலைப்படுறார். அப்போ அவெல்லாம் சொல்கிறா, அவன் அடுத்த கப்பலில் வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அயல் நாடுகளில் விரல் ஏதுன்னு கேட்குறீங்களா? அந்த ஆதி காலத்தில் நமது உலகம் பூராவும் ஒரு பொது கலாச்சாரத்தை இருந்தது. அங்கேயும் விராட்டிகள்லாம் கிடச்சிது. ஆச்சு வாங்கிட்டு கப்பலில் ஏற்றி பையன் திரும்பின்னு இருக்கான். சேமிக்கப்பட்ட விராட்டியெல்லாம் துறைமுகத்தில் குவிச்சு வச்சு சிப்பந்திகளும் பையனும் அடுத்த கப்பலில் காத்துன்னு இருக்கா. அதே மாதிரி அடுத்த வணிகர்களும் வந்து எல்லாருமே காத்துன்னு இருக்கா, புறப்படுறதுக்கு ஆயத்தமாக இருக்கா. கப்பல் துறைமுகத்தை வந்து அடைஞ்சது. எல்லாத்தையும் ஏற்றுமதி, இப்போ எல்லாத்தையும் ஏற்றினா கப்பலுக்கு வந்துன்னு இருக்கு. வந்து விட ஒரு வியாபார திப்பத்திம்பளா பக்கத்தில் வந்து, இந்த பையன் ஒரு தினுசு போல இருக்குது, என்னமோ இதை போய் வாங்கின்னு இருக்கான் அப்படின்னு அவர் சொல்கிறார். பிள்ளையோட விபரீதமான போக்க பார்த்தா சிப்பந்திகளோ அப்பனுக்கு ஜவாப் சொல்கிறதுக்கு ரொம்ப கவலையில் இருந்தால், இவ அப்பாவுக்கு நான் எப்படி ஜவாப் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு கப்பல் தாய்நாட்டுக்கு திரும்பின்னு இருக்கு. அப்போ பார்த்தாக்கா ஒரே மழை, காற்று அடிக்கிறது. சரி, பக்கத்தில் இருந்த ஒரு தீவுக்கு கப்பலை கொண்டு நிறுத்தி வச்சுட்டா. கப்பலை ஒட்டி மக்கள்லாம் கப்பலை விட்டு தீவை அடைஞ்சு அடைக்கிழமை கொண்டுட்டா. மழை தணிஞ்சுது. ஆனால் காற்றும் குளிரும் ஒன்றுக்கொன்று போட்டுன்னு அடிக்கிறது. பையன் சாதாரண பையனா, தெய்வாம்சம் வந்த தெய்வத்தால் வந்தவன் இல்லையாமா. அந்த குளிர்லால அவளால் தாங்கவே முடியல. குளிர் என்ன பண்ணுறா, பையன்கிட்ட வந்து அந்த விரலியெல்லாம் கேட்குறா.
இதை பற்ற விட்டு நாங்கள் குளிர் காயறதுக்கு கொடுன்னு சொன்னோம். பையன் என்ன பண்ணுறான், 1க்கு 4 வேலையை உசத்தி எல்லாத்தையும் விற்றுட்டான். எல்லாம் தீண்டு போச்சு. வந்தவாளோட பைசாக்கள் எல்லாமும் தீண்டு போயிடுத்து. ஏன்னா எல்லாரும் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டான். இந்த சம்பவம் தெரிஞ்ச அப்பா ரொம்ப ஒரு கவலையும் பண்ணுறாரு, ஒரு விதத்தில் திருப்தியும் ஆச்சு. கொள்ள லாபத்தை இதெல்லாம் விற்றுட்டானே அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்போ உடனே கொள்ள சொல்கிறான், இந்த உலகத்தை விட்டு நம்ம பிரியறும் போது துவாரமற்ற ஊசி கூட நம்மளோட வராது அப்படின்னு தந்தைக்கு எச்சரிச்சுட்டு வீட்டு வாசலை கடந்து வெளியில் வரான். ஒரு கணம் ஏதோ யோசித்த அப்பா பின்னாடி வரார். அவ்வளவுதான், தான் எதிரிலேயே தன்னோட பையன் அப்படியே மறைஞ்சு போய்டுறான். இதை பார்த்த வெண்காட்டார் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டார். வியாபாரத்தின் மூலம் செல்வத்தை திரட்டி வந்த பட்டினத்தாரோட வாழ்க்கை திருப்பமாயிடுத்து. ரொம்ப அலாதியா பகவானே தன்னை அடைஞ்சு எச்சரிக்கும் பாக்கியத்தை அவர் பெற்றுட்டார். பகவானோட அனுகிரகத்தினால சித்தம் மலர்ந்தது அவருக்கு. முந்தைய பிறவியிலையும் அவர் தெய்வ சாதுவாக தான் இருந்தார். இந்த பிறவியிலையும் பட்டினத்தார் பெரிய தெய்வ சாதுவாக தான் இருக்க போகிறார். தெய்வ வழிபாட்டை தவிர மற்ற அனைத்தும் பயனற்றது அப்படிங்கிறத உணர்ந்துட்டார். வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டார். ஊராக போயின்னு இருந்தார். பிட்சை எடுத்து சாப்பிட்டார். பொதுவாக உயர்ந்த நிலைமையில இருந்துட்டும் எல்லாரும் தாழ்ந்து வந்துட்டோன்னு வச்சுக்கோளே, எல்லாரும் ஒரு பேச்சு பேசுவா. அதுக்கெல்லாம் இவரும் ஆளானார். தன்னுடைய தம்பி பரதேசியை போல தெரிஞ்சுட்டு இருக்கிறத கேள்வியுற்ற தங்கைகள் தனது அந்தஸ்துக்கும் நம்ம ஏதாவது கேடு வந்துடுமோ அப்படின்னு நினச்சி ஊரை கடந்து அந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போகிறா. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கையேந்தின்றே தெருவை கடந்து வந்த தம்பியை அன்போட கூவினாள் தங்கை. பிட்சை எடுக்கும் கோலத்திலும் தங்கையோட அழைப்பால் மனமாற்றத்தை கொள்ளாத தம்பி என்ன பண்ணார், அவருடைய வீட்டு வாசலில் போய் நின்னார். அவள் என்ன பண்ணினா, அப்பத்தில் விஷத்தை கலந்து அப்பம் வாத்து அதை பட்டினத்தாரு கொடுத்தா. அவரோ தெய்வம், விஷம் இருக்கிறது தெரிஞ்சுது. உடனே அவர் என்ன பண்ணார், தங்கைக்கு சரியான பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு தங்கையை பார்த்து, தன் அப்பம் தன்னை சுடும், வீட்டப்பம் ஓட்டை சுடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தை தங்கையோட வீட்டு கூரை மேலே வீசி எறிஞ்சார். அப்படின்னு அர்த்தம் என்னன்னாக்க, தன்னோட கையால் வார்க்கப்படும் அப்பமாக இருந்தாலும் கூட அடுப்பிலிருந்து எடுக்கிற போது அது எப்படி தன்னுடைய விரலை சுடுறதோ அதே விதமாக எந்த வீட்டில் வார்க்கப்பட்டதோ அந்த வீட்டின் ஓட்டையும் இந்த அப்பம் சுடும் அப்படின்னு பொருள் இதுக்கு. தங்கையின் வீடு மட்டும் பற்றி எரியறது. அப்படியே பட்டினத்தார் திருவெண்காட்டை அடைஞ்சு சில நாட்கள் வரையில அங்கே தங்கினார். ஸ்வேதாரண்ய சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் திருவடிமருகூருக்கு அடைஞ்சு தன்னுடைய க்ஷேத்திர யாத்திரையை தொடங்கிட்டார். தமிழ்நாட்டில் பல க்ஷேத்திரங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணினார். நேராக திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். திருவண்ணாமலைக்கு வந்தாக்க அங்கே ரதியை போல் ஒரு தேவதாசி பெண்ணை பார்த்துட்டார். அதோட அழகை ரசித்து வர்ணிக்க தொடங்கிட்டார். இவருக்கு என்னாச்சு, இந்திரியம் வெளியில் வந்தது. அதை ஒரு இலையில் ஏந்தி பக்கத்தில் இருந்த ஒரு மோடையில் வச்சுட்டார். இவரோட தோற்றத்தை கண்டு பயந்து போன அந்த பொண்ணு சற்று பயந்தவளை தனது அம்மாட்ட ஓடி போய் நிகழ்ந்ததெல்லாம் சொல்கிறான். தாயாரோ இவர் இன்னார் என்பதுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு என்னோட பெண்ணை ஏற்றுக்கோங்கோங்கிறா. பட்டினத்தாரோ என்ன சொல்லிட்டார், உனது பெண்ணை தேடியவன் இதோ இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் இருந்த இலையை சுட்டி காட்டுறார். அங்கேருந்து காமிச்சிட்டு போயிட்டார் அவர். தாயார் அந்த இந்திரியத்தை பெண்ணை சாப்பிட சொன்னா. அந்த பொண்ணுக்கு புதல்வனாக பிறந்தவர் தான் அருணகிரிநாதர். பாக்கியை நாளைக்கு சொல்கிறேன்.